ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் என்னுடைய சிட் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு என்ன வாங்கினேன், எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிட் ஸ்கீம் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2025 மே மந்தில் வந்து சிட் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனாலே நம்ம வந்து எப்போனாலுமே வந்து போய் வாங்கிக்கலாம். ஸோ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 10 மந்த்லேருந்தே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நான் வந்து 11 மந்த் வந்து எனக்கு முடிஞ்ச பிறகு அமௌண்ட் பே பண்ண பிறகு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். சிட் ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி 5000 வச்சு பே பண்ணுறது மாதிரி தான் நான் வந்து சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமோட ரேட் வந்து 8000 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அப்போ பார்த்தீங்கன்னா 5000 வச்சு நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரை கிராம் கிட்ட நமக்கு வந்து மந்த்லி வந்து சேவ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கிராம் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சிட் ஸ்கீமில் வந்து 5000 வச்சு பே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா 5000க்கு எவ்வளோ கிராம்ஸ் வருமோ ஸோ அந்த கிராம்ஸ் மட்டும்தான் அதில் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கிராம் 47 மில்லிகிராம் கிட்ட எனக்கு வந்து ஆட் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு இயரிங் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஓரியான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து ஒரு ஃப்ளார் வச்சு இந்த கீழே இருக்கிற ட்ராப் வந்து கொஞ்சம் நீளமாக ஒரு இயரிங் வந்து உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு போயிருந்தேன். ஷாப்புக்கு போகும்போதே அந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை. ஸோ அவங்க சொன்னாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதே வாங்கிடு அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இது டெய்லி ஒர்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம் ஒரு 700 மில்லிகிராம் கிட்ட வந்துருந்துச்சு. இது வந்து கோல்டோட வெயிட்டு. ஸோ அந்த ஸ்டோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 கிராம் வந்து லெஸ் பண்ணி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டோனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 180 ருபீஸ் கிட்ட அவங்க வந்து அமௌண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இயரிங் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறதா இருந்தாலும் சரி, நார்மல் நம்ம ஒரு சுடிதார் டாப்க்கு சாரீஸ்க்கு எதுக்குனாலுமே இந்த இயரிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ஆப்டாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெக் பீஸ் உண்டு அப்படின்னாங்க. அது வந்து சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 280 மில்லிகிராம் கிட்ட வந்து எனக்கு இருந்துச்சு. 280 260 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 200 மில்லிகிராம் கிட்ட போட்டு நான் வந்து 1/2 கிராமுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கிட்ட வந்து நான் கோல்டு காயின் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நான் எல்லாமே வந்து ஜுவல்ஸாக தான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு கோல்டு காயின். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மில்லிகிராம்ஸ் இருந்தனால நான் வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட் ஸ்கீமில் மொத்தமாக வந்து நான் வந்து 55,000 வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 கிட்ட நான் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த பில்லை பார்த்தீங்க அப்படின்னா 55,000க்கு அப்ராக்சிமேட் ரேட்டாக வந்து 10,897 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிராம் 834 மில்லிகிராம் கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து லெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 4 கிராம் 765 மில்லிகிராம் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 16% 16.36% வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 51,927 ரூபா வந்து அந்த இயரிங்க்கு வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இதில் வந்து பேலன்ஸ், அதாவது அந்த இயரிங் எடுத்துகிட்டு மிச்ச பேலன்ஸ் வந்து ஒரு 282 மில்லிகிராம் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 3,185 ரூபா வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 220 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்குள்ள அமௌண்ட் வந்து 3,516 ரூபா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதே போல் ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஸோ ரெண்டுமே இதில் வந்து போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 60,000
₹467 வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த 55,000 மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேலன்ஸாக வந்து ஒரு ₹5,000 வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது மாதிரி இருந்துச்சு. ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருந்த கிராம்ஸ் வந்து 5 கிராம் 336 மில்லிகிராம் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 220 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் போட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வேஸ்டேஜுமே வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. அந்த 220 கிராமுக்கு பார்த்திங்கன்னா ₹87 வந்து அவங்க வந்து வேஸ்டேஜாக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து கோல்டு காயினுக்கு பார்த்திங்கன்னா ₹112 வந்து போட்டுட்டு அதை வந்து கீழே வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டோட்டலாக வந்து எனக்கு வந்து ₹60,000 சம்திங் கிட்ட வந்திருந்து. அதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் 5,000 தான் பே பண்ணியிருந்தேன். அதில் போட்டிருந்தா பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து ₹5,460 வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட பில் டீட்டெயில்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து அவங்க வந்து எப்போவுமே வந்து எல்லா பில்ஸ்லேயுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இந்த கூப்பன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ மொத்தமாக வந்து நான் வாங்கினதுக்கான பில் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து ₹15,585. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கவங்க இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம நகை வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஒரு கிராமுக்கு வந்து ₹2,500 கிட்ட வந்து வேஸ்டேஜாக வாங்குகிறாங்க. ஸோ இப்போ நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹12,000 வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கோல்டுமே வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து நான் இப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1 lakh கிட்ட வந்திருக்கும். ஸோ இந்த 5 கிராம்ஸ்க்கும் நான் வந்து வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வந்து நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு இது லாபமாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து சிட் ஸ்கீமில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் உங்கள்கிட்ட மொத்தமாக அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் உடனே வந்து கோல்டு வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து லாபமாக இருக்கும். இந்த இயரிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ பற்றின வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.